இன்பராய் வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராய் வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் உலகமெங்கும் இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்து அதிகமாக பேசுவதை நாங்கள் காணலாம். இயேசுவை யூதர்கள் கொன்றார்கள் என்று பலர் வாயிலே பேசுவதை நாங்கள் காண்கிறோம். யூதர்கள் இயேசுவை கொண்டார்களா என்பதை குறித்து பார்க்கும் பொழுது இயேசுவை யாராலும் கொல்ல முடியாது. யாராலும் கொல்ல முடியாது. அதுதான் 2 கள்வர்கள் இயேசுவை குறித்து குற்றமாக கதைத்தார்கள். அப்பொழுது இயேசு மனசாபப்பட்டிருக்கலாம் மனதிலே, ஆனால் அதை வெளிப்படுத்தவில்லை. பின்பு இயேசுவனுடைய அந்த வேதனையான சம்பவத்தை பார்த்து தூங்கிக் கொண்டிருந்த கள்வர்கள் ஒருவன் திரும்பவும் இயேசுவை அங்கே ஒரு வித்தியாசமாக கதைக்கிறதை நான் காண்கிறோம். அப்பொழுது ஒரு கள்வன் சொல்லுகிறான், நாம் உண்மையாகவே செய்த பிழைக்காக தண்டிக்கப்படுகிறோம், இவர் ஒரு பிழையும் செய்யவில்லை என்று சொல்லி அந்த கள்வனுக்கு ஒரு கள்வன் புத்திமதி சொல்றதை நான் காண்கிறோம். அப்பொழுது அந்த கள்வன் உடனே கேட்கிறான் இயேசுவிடம், நீர் உம்முடைய ராஜ்யத்திலே நினைத்தரலும், உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தரலும் என்று அந்த ஒரு கள்ளன் கேட்கிறான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இது கள்வனுக்கு இயேசு சொன்ன வார்த்தை. இது எப்போ சொல்லப்பட்டது? ஆயத்த நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் அவதானிக்கலாம். வெள்ளிக்கிழமை சிலுவையிலே தொங்குற வேளையிலே பல வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அதிலே நான் அதிகமாக சொல்லுவார் 7 வார்த்தைகள் பேசினவர் என்று. ஆனால் என்னுடைய ஆராவில் நான் பார்த்தேன் 8 வார்த்தைகள் இருக்கிறது. அங்கே சிலர் தாக்கி சொன்ன அந்த ஆறுதலான வார்த்தையையும் தன்னுடைய சீசனாகிய யோவானை சொன்ன வார்த்தையும் ஒன்றாக சேர்த்து விட்டிருக்கிறார். ஆனால் பைபிளிலே அவைகள் ஒன்றாக இருக்கவில்லை. அது வசனங்களாக பிரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அந்த வார்த்தைகளை நாங்கள் ஆட் பண்ணும் பொழுது அது 8 வார்த்தைகள் என்று சொல்லலாம். 8 வார்த்தையோ 7 வார்த்தைகளோ. ஆனால் இதில் பைபிளில் 8 வார்த்தைகள்னு சொல்லப்படவில்லை, 7 வார்த்தைகள்னு சொல்லப்படவில்லை. அப்படி என்றால் யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சிலுவையிலே அறைந்து இயேசுவை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் பிலாத்துக்கு முன்பாக சத்தமிடுகிறார். அப்பொழுது பிலாத்து இவரை விடுதலையாக்க வகதலினாலும் இவனை சிலுவையிலிருந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி சத்தமிட்டு இயேசுவை சிலுவையில் அறைகிறார்.
சிலுவையிலே அறைந்தாலும் இவர்கள் இயேசுவை கொல்ல முடியுமா? அது தேவனுடைய குமாரன் அல்லவா? அப்பொழுது இயேசு மிகுந்த வேதனையோடு பல சத்தங்களை எல்லாம் வைக்கிறார். Jesus cried with a loud voice, Eli, Eli, lama sabachthani. அப்படி அவர் சத்தம் வைத்த வேளையிலே அவர்கள் வேதனை தாங்க முடியாமல் இவர் சத்தம் வைக்கிறார் என்று காடியிலே ஒரு காடியை கொண்டு கொடுத்தாலும் அதை அவர் ஏற்கவில்லை. அவர்களை மன்னித்தார். Father, forgive them, they do not know what they do. அவர் மன்னிக்கிறதை நான் காண்கிறோம். இப்போ இயேசு சிலுவையிலே கோரமாக தொங்கி குங்குற வேளையிலே யூதர் எல்லாருக்கும் சந்தோஷம். நாங்கள் சிலுவை இறங்கி இவரை கொண்டு விட்டோம் என்று சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் தேவ சித்தத்தின்படி இவர்கள் தன்னுடைய குமாரனை கொல்ல விடக்கூடாது என்று சொல்லி கொல்லக்கூடாது, கொல்ல முடியாது என்பதை உதாரணப்படுத்துவதற்கு, ப்ரூவ் பண்ணுவதற்கு அங்கே இயேசுவை அந்த இடத்திலே என்ன விதமாக பாவிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் தான் சிலுவையில் அறைந்து கொன்று விட்டோம் என்று. ஆனால் இயேசு தானாகவே தன்னுடைய ஆவியை பிதாவிடம் ஒப்புக் கொடுக்கிறார். தன்னுடைய ஆவியை பிதாவிடம் அங்கே ஒப்புக் கொடுக்கிறார். Jesus cried out again with loud voice and yielded up his spirit. அவர் தன்னுடைய ஆவியை பிதாவிடம் ஒப்புக் கொடுக்கிறார் தாமாகவே. இவர்கள் எவ்வளவு தூரம் சிலுவை சுமக்க பண்ணினார்கள், எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினார்கள். 39 அடிகள் அடித்தார்கள். எல்லாம் செய்தும் அவர் இறக்கவில்லை. அப்படி என்றால் அவரை 39 அடிக்கும் பொழுதே அங்கே இறந்திருக்க வேண்டும். இயேசுவை யாரும் கொள்ளையில பாருங்க. நீங்கள் இயேசுவை கொண்டாங்கள், அவர் மரித்தார்லாம் சொல்கிறீங்க. அவர் தன்னுடைய ஆவியை பிதாவிடம் ஒப்பு கொடுத்தார். அப்படி என்றால் அவர் கல்வனுக்கு சொன்ன வார்த்தை பொய்யா போய்விடும். இன்று நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய். இன்று என்றால் வெள்ளிக்கிழமை அந்த நேரம். அடுத்த நாள் சபத் டே, அடுத்த நாள் ஓவின் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக், வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாளே இப்போ செபத்தேன்னு சொல்கிறாரு. செபத்தியை பார்த்து அந்த செபத்தின்னு தெரியாது ஆக்களுக்கு. வெள்ளிக்கிழமை சொல்கிறார்கள், ஆயத்த நாளும் தெரியாது, அதிகமான மக்களுக்கு தெரியாது. பைபிளை நாங்கள் படிக்க வேணும். ஆனால் இயேசு சொன்னது, இன்று நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் என்றால் எப்படி இறந்தவர் அவனை சந்திக்க முடியும்? பரதீசிலை அவன் கேட்குறான், உங்களுடைய ராஜ்யத்தில் நிலைத்திரலும் என்ற அவர் சொல்லுகிறார், இன்று நீ என்னுடைய பரதீசில் இருப்பாய். யூ வில் பி டுடே இன் பாரடைஸ் வித் மீ. அப்படி அவர் சொல்கிறார். அப்படி என்றால் அவர் மரித்தது அவர் தன் ஆவியை கொடுத்தது வெள்ளிக்கிழமை. யூதர்கள் பார்வையில் இயேசு மரிச்சு போனார் என்று சொல்லுகிறார்கள், அடக்கம் பண்ணுகிறார்கள். எப்படி இயேசு அந்த கல்வனுக்கு ப்ராமிஸ் பண்ணுவார், இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய். அப்படி என்றால் இயேசுவை கொல்ல ஒருவராலும் முடியாது. பிதா அவரை ஜெயிப்பித்தார். ஜெயிப்பித்த கைகளிடம் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். சொல்கிறார், என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். என்ன அவர் வடிவாக சொல்கிறார் என்றால், ஃபாதர், into your hands I commit my spirit. I commit my spirit. தேவ பிள்ளைகளே,
இயேசுவை நீங்கள் கொண்டோன்னு சொல்லி பெரிய துக்கப்படாதீங்க. இயேசுவை கொல்ல முடியாது. இயேசுவை கொல்ல முடியாது. அவர் தாமாகவே வேத வாய்க்கு நிறைவேறுறதுக்காக காலெலும்புகள் முறிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே என்ன செய்தார்? இயேசு தன்னுடைய ஆவியை பிதாவோடு ஒப்பு கொடுத்தார். இதுதான் சரித்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன்